காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் அமைய இருக்கக்கூடிய பசுமைவெளி விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏகனாபுரம் உள்பட பல்வேறு கிராமங்களை சேர்ந்த மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய கிராம மக்களையும் போராட்ட குழுவினரையும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சந்திப்பார் அப்படின்னு அந்த கட்சி அறிவிச்சிருந்தாங்க. அதன்படி விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வரக்கூடிய கிராம மக்களை சந்திக்க தவிக தலைவர் விஜய் தற்போது பரந்தூர் சென்றடைந்தார். அவரை போராட்ட குழுவினர் வரவேற்றிருக்காங்க. தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்று வரக்கூடிய கூட்டத்தில் பிரச்சார வாகனத்தில் நின்றவாறு விஜய் உரையாற்றியிருக்காரு. அந்த உரையில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனது கள அரசியல் பயணம் பார்த்தீங்கன்னா பரந்தூர்ல இருந்து தொடங்குது. எதிர்க்கட்சியாக இருக்கும்போது விவசாயிகளுக்கு ஆதரவான நிலைப்பாட்டியும், ஆளுங்கட்சியாக இருக்கும்போது விவசாயிகளுக்கு எதிர்ப்பான நிலைப்பாட்டியும் ஆளும் அரசு எடுக்குது. உங்களுடைய நாடகத்தை பார்த்துக்கிட்டு தான் பொதுமக்கள் இருக்காங்க. இனியும் அவங்க அமைதியா இருக்க மாட்டாங்க. நான் வளர்ச்சிக்கு எதிரானவன் இல்லை, விமான நிலையம் வரக்கூடாது அப்படின்னு நான் சொல்லலை, ஆனால் இந்த இடத்துல வரக்கூடாது அப்படின்னு தான் சொல்கிறேன். விமான நிலைய திட்டத்தை நான் எதிர்க்கலை, பரந்தூரில் விமான நிலையம் வேண்டாம் அப்படின்னு தான் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதுபோக வளர்ச்சி முக்கியம்தான், ஆனால் வளர்ச்சி அப்படிங்கிற பெயரில் மக்களை அழிக்காதீங்க. விமான நிலைய திட்டத்தை எதிர்க்கலை, ஆனால் விவசாய நிலங்கள் இல்லாத பகுதியில் இந்த திட்டத்தை அமல்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு தவிக தலைவர் விஜய். ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன மக்களே? மறக்காம நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க.